கத்தர் கொடுத்த நாளுக்காக கத்தர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சத்துவத்தை தருபவர், அதாவது பலன், நல்ல நமக்கு ஒரு வலிமை, அதெல்லாம் தரக்கூடிய ஆண்டவரை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு பலன் இல்லாத பொழுது, நமக்கு ஒன்றுமே எதுவுமே செய்யறதுக்கு பலன் இல்லாத பொழுது அந்த வல்லமையை, அந்த வலிமையை தரதுக்கு வல்லவர் நம்ம ஆண்டவர் தான். அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஏன்னா வசனத்தின் மூலமாக நமக்கு நிறைய காரியங்கள், நம்ம பலன் கிடைக்கணும், நமக்கு உதவி செய்யணும், ஆண்டவர் வந்து நமக்கு வந்து அடைக்கலமாக இருக்கணும். நிறைய நம்ம தலைப்புகளில் நம்ம தியானிக்கும் பொழுது இந்த சத்துவத்தை பற்றி நம்ம தியானிக்கலாம். நம்ம ஆண்டவருடைய சத்துவத்தை தருபவர், அதை பெற்றுக்கொண்டு எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம வேத வசனத்தின் மூலமாக நம்ம தியானிப்போம். ஆண்டவர் இதன் மூலமாக பெரிய காரியங்களை நம்ம கற்றுத்தருவார். ஏன்னா ஒவ்வொரு வசனத்தினுடைய ஒவ்வொரு தலைப்பும் பார்த்திங்கன்னாக்கி நம்ம ஆண்டவர் நமக்கு என்னத்தை செய்கிறார், நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம படிக்கும். அதை தியானிக்கும் பொழுதே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை நம்ம தியானிக்கலாம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாட்களிலும் தகப்பனே, நீங்கள் கொடுக்குற அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு ஆண்டவரே அனுகிரகம் செய்ய விடுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்கள் பேசுகிற தயவுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதையும் செய்ய வல்லமை இல்லாத பொழுது எங்களுக்கு நீங்கள் அந்த பலனை தந்திருக்கீங்க ஆவியானவர் மூலமாக. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. அதிலே நாங்கள் பிழைக்கவும், அதிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா முன்னோக்கி பார்க்கிறோம். வசனத்தை தியானிக்கவும் நீங்கள் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். திதிக்கான மயமெல்லாம் செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியுங்கனம் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியுங்கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே பலன் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா. உணவு தந்தீரே நன்றி ஐயா. உடையும் தந்தீரே நன்றி ஐயா. உணவு தந்தீர் நன்றி ஐயா. உடையும் தந்தீர் நன்றி ஐயா. அன்பு குதி நன்றி ஐயா. அரவணைத்தி நன்றி ஐயா. அன்பு குந்தி நன்றி ஐயா. அரவணைத்தி நன்றி ஐயா. வைத்தீ நன்றி ஐயா. பாட வைத்தீ நன்றி ஐயா. கூட வைத்தீ நன்றி ஐயா. பாட வைத்தீ நன்றி ஐயா. அபிஷேகித்தீ நன்றி ஐயா. அனலாக்கி நீ நன்றி ஐயா. அபிஷேகித்தீ நன்றி ஐயா. அனலாக்கி நீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பா
அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. இன்றைக்கி நம்ம சத்துவத்தை தருபவர் இந்த தலைப்பில் தான். அவர் தான் நமக்கு இந்த சத்துவத்தை தருகிற தேவன் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம வசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு சத்துவத்தைனாலே ஒரு வலிமையை தரக்கூடியவர். நமக்கு பலன் இல்லாமல் இல்லாட்டா நமக்கு செய்ததுக்கு ஒரு திறமை இல்லாமல் நம்ம இருக்கும் பொழுது அதை திறமையை தந்து நம்மளை நடத்தக்கூட நல்ல தப்பு. நமக்கு ஏதோ நமக்கு எந்த காரியத்துலேயும் ஒரு பெரிய காரியத்தை நமக்கு இல்லாத பொழுது நமக்கு தராரு பாருங்க, அதுதான் வலிமைன்னு பேர். ஏன்னா நமக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எதுவுமே இல்லாதவங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பலப்படுத்தி பலன் தந்து நடத்துகிறத நம்ம பார்க்கும். இப்போ அது வசனத்தை பார்த்திங்கன்னா சங்கீதம் 68வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் இந்த எல்லா ஜனங்களுக்கும், நம்முடைய ஜனங்கள்னால் நம்மளும் அவருடைய ஜனங்களாக இருக்கும்போது, தேவனுடைய தம்முடைய ஜனங்களுக்குன்னு சொல்லும்போது நம்ம அவருடைய ஜனங்களாக இருக்கும் பொழுது, அவர் நமக்கு தகப்பனாக இருக்கும் பொழுது அவர் நம்ம பிள்ளையாக மாற்றுறாரு. இத்தனை காரியங்கள் நடக்கும் பொழுது தான் அதை நம்ம இதை சொந்தமாக்கி கொள்ள முடியும். இஸ்ரேலுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் தான். அது பலனையும் சத்துவத்தையும் அருள் செய்கிறவராக இருக்கார். அப்போது ஆண்டவர் அருள் செய்கிறவர். நமக்கு எதுவுமே இல்லாத பொழுது நமக்கு செய்கிறது தான் அருள். நமக்கு தெரியாத காரியங்கள் இருக்கலாம், நமக்கு புரியாத காரியங்கள் இருக்கலாம். அதை நமக்கு கற்றுத்தரும் பொழுது தான் நமக்கு அதை நம்ம சொல்கிறோம், எனக்கு இதை சொல்லி தந்திருக்காங்க, இதை எனக்கு முடியாத காரியத்தை எனக்கு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ஏன்னா நமக்கு ஒன்றுமே முடியாத பொழுது செய்கிறது மனுஷன் செய்ய மாட்டாங்க. நமக்கு எந்த காரியம் நமக்கு செய்ய முடியுமோ அதை நம்ம அவங்களுக்கு சொன்னால் தான், அவங்களுக்கு செஞ்சால் தான் அதுக்கு நமக்கு ஏதோ நம்ம இவங்க செஞ்சுருக்காங்க, இந்த வேலையை கரெக்டாக நமக்கு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க அதுக்கு ஏதாவது காரியங்களை செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் எதுவுமே இல்லாத, நம்ம ஒன்றுமே இல்லை, அதை கொண்டு போய் வச்சு அவர் பலப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக நம்மளை வளர்க்காரு, நம்மளை நடத்துகிறாரு. ஏன்னா நம்ம வேத வசனங்கள்லாம் நிறைய படிக்கலாம், உலக காரியங்களையும் நம்ம படிக்கலாம். படிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே படித்த பட்டம் வாங்கினவங்க கிடையாது. ஆண்டவர் கூட இந்த சீசர்களும் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கும் பொழுது எல்லாரையுமே அப்படி இப்போ தேர்ந்தெடுக்கலை. எல்லாரையும் பயன்படுத்த முடியுங்கிறத அவர் உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் எல்லாத்தையும் சுட்டி காட்டியிருக்காரு. ஏன்னா சீசர்களில் இருக்கார். இப்போ உலக காரியங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைபிள் வசனமே தெரியாமல் இருக்கும் பொழுது கூட ஆண்டவரை நோக்கி பார்க்குற பிள்ளைங்களுக்கு, அவர் தம்முடைய ஜனங்களுக்குன்னு இருக்காரு. அவரை நோக்கி பார்த்து அவங்கள ஜெபிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பிரியமான காரியங்களை செய்யும் பொழுதே ஆண்டவர் அவங்களுக்கு பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கும். நிறைய காரியங்கள் இன்றைக்கி நீங்கள் சாட்சிகளாக நிறைய பேர் நிற்கிறத பார்க்கலாம். அதனால் ஆண்டவர் அவர் பலனையும் சத்தத்தையும் அவர் எது நமக்கு இல்லையோ அதை தந்து நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். அதாவது அருள் செய்கிறார், நமக்கு அருள் செய்கிற தேவனாக இருக்கிறதுனால அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தி ஒவ்வொரு நாளும் அந்த சத்துவத்தையும் பலனையும் ஆண்டுகிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம சாப்பிட்றது இல்லையோ, மற்ற காரியங்கள் ஒரு மருந்து சாப்பிடுவோம், அதனால நமக்கு அந்த பலன் கிடைக்கவே கிடைக்காது. அவர் என்னென்னா அந்த எந்த பொருள் நம்ம சாப்பிட்டு அதில் தான் கிடைக்குங்கிறத விட அவர்கிட்டருந்து கிடைக்கிற பலனும் சத்துவமும் ஒரு பெரிய காரியத்தை செய்யும் நமக்கு. அதனால் அந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும். அதை நம்ம ஆண்டவர் தரதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்காரு. அதனால் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் ஜெபிங்க, அதை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நம்ம பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி ஏசாயா 40:29 பார்த்திங்கன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இப்போ அங்கே நாம் என்ன சொன்னோம், அவர் பலனையும் அதையும் அருள் செய்கிறார்னு நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள், சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறார். அப்போ நமக்கு எதெல்லாம் இல்லையோ இல்லாத பெருமையாக பெருக பண்ணுகிறாருன்னா அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. பெரிய காரியத்தை செய்கிறவர் அவர். நம்ம ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நம்ம
நமக்கு தெரியாது, எப்படி கேட்கணுன்னே தெரியாது. சின்ன காரியத்தை, அதாவது ஏதோ ஒன்று ஒரு காரியத்தை கேட்கணும்னு வைங்க, நம்ம ஒரு வீடு போதும் ஆண்டவரே, எனக்கு வீடு இல்லை, ஒரு வீடு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கி அதுக்காண்டி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, ஆண்டவர் பலத்தை கொடுத்து நமக்கு அவர் செய்கிற காரியங்கள்லாம் பெரிய காரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டை தான் கொடுக்கணும், இதை தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கிடையாது. அவர் அளவுக்கு மீறி செய்யக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். அதனால் நமக்கு வந்து பெருக பண்ணுகிற ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள நம்ம இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா சோர்ந்து போய் இருக்கோம், நமக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே தெரியாது அப்படிங்கிற காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு பெருக செய்கிற தேவன், அவர் பெருக்கத்தை தருகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே சிறுமையாக இருக்குதோ அந்த இடத்த பூரா பெருக பண்ணுகிற நல்ல தகப்பன். அதனால் அவர்கிட்ட நம்ம அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னாக்கி, நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எபேசியர் 3:7 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அங்கீகரிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஊழியம் பண்ணுற பவுல் தான் இந்த காரியத்தை எழுதுறதை நம்ம பார்க்கோம். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட அந்த சத்துவத்தால், அதாவது நான் படித்தேன், நான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத இங்கே வந்து அவர் வந்து சொல்லவே செய்யலை. ஏன்னா வந்து அவர் படித்தவர் தான், நல்லா எல்லாத்தையுமே தெரிஞ்சவர் தான். ஆனால் வந்து இங்கே சொல்லும் பொழுது எனக்கு வந்து எதுவுமே இல்லை, அவர் பலத்த சொத்தத்தால் அவர்கிட்ட தான் நான் பெற்றுக்கொண்டேன், என்கிட்ட இருந்ததை நான் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதான் பெருமை உள்ளதுக்கு தேவன் எடுத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளதுக்கு கிருபை அளிக்கிறான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ தாழ்மைங்கிறது வந்துன்னா என்ன தாழ்மைன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பவுமே வந்து அது தெரியும் இது தெரியும்னு அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நமக்கு என்ன குறைகள் இருக்குது, நமக்கு எது தெரியுங்கிறது தெரியும். அதனால் நம்மகிட்ட வந்து அவர்கிட்ட வந்து ஆண்டவரே என்ன வேணுமோ அதை அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதை தான் நம்ம செய்யணும். ஜெபம் பண்ணும்போதோ நம்ம கேட்கும்போதோ அவர் வந்து அளிக்கப்பட்ட வரம், அவர் சத்துவத்தினால அளிக்கப்பட்ட வரம் அப்படிங்காரு. அப்போ அவர் எனக்கு தெரியாததை கூட சொல்லி தந்து அந்த வரத்தை தந்ததுனால அந்த கிருபை தந்திருக்கிறாரு. அந்த கிருபையினால தான் நான் அந்த சுவிசேஷ ஊழியமே செய்கிறேன் அப்படிங்காரு. அப்போ அந்த ஊழியம் செய்கிறதுக்கு அவர் படித்தவர், எல்லாம் செய்கிறவர் தான். ஆனால் ஆண்டவர் நோக்கி அவர் தான் செஞ்ச காரியத்தினால தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறதை நம்ம பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி நம்ம பெருமை பாராட்டிகிட்டு இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது என்னென்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து, ஆண்டவரே எனக்கு தெரியாது, எனக்கு எதுவும் செய்யணும்னு தெரியாது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன தீர்மானம் எடுக்கணும்னு எனக்கு தெரியாது. அதனால் உங்கள் சத்துவம், உங்களுடைய பலன் உங்களுடைய சத்துவத்தினால நீங்கள் கொடுக்குற அந்த ஞானம் எல்லாமே நீங்கள் கொடுக்குறதா இருக்கணும். அதனால் நீங்கள் கொடுக்குறத நாங்கள் பெற்றுக்கொண்டு அதில் நாங்கள் நிலச்சி நின்று நாங்கள் வாழணும், அதுக்கு நீங்கள் சொல்லித்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இப்போ பவுல் எழுதுனது மாதிரி நாம் வந்து அதை தான் கேட்கணும். அவர் பலத்த சத்துவத்தால் தான் நம்ம நிற்க முடியுமே ஒழிய நம்முடைய பலத்தினாலேயே நம்முடைய காரியத்தினால நம்ம மூளைக்கு எட்டின ஒரு காரியத்தினால செய்யும் பொழுது அதில் தோல்வியை தான் நம்ம சந்திக்கணும். அதனால் அவருடைய வலிமை, அவர் நமக்கு ஒரு வல்லமை தராரு, அவர் வல்லமை பெற்றவர், அவர் பலம் தர வல்லமை உடையவர். அதனால் அதை பெற்றுக்கொண்டு நம்ம வாழணும். அதனால் நீங்கள் இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவருடைய சித்தத்துக்கு நிறைவேற்ற நம்ம ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் தான் அந்த கிருபை வரம். அந்த விசுவாசிகளுக்கு நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாருன்னா, கிருபை தந்திருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கே கிருபை வேணும், கிருபை இல்லாமல் நம்ம விசுவாசமே வராது. அதனால் ஆண்டவர்கிட்ட வந்து பாருங்கள், விசுவாசத்தை வந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் நமக்கு அந்த உயிர்த்தெழுந்த இதை வந்து ஊக்கமாக நமக்கு வல்லமையாக தராது. அவர் வல்லமை மிக்கவர் அப்படிங்கிறதே உயிர்த்தெழுந்த காரியத்தை நம்ம தியானிக்கும் பொழுதுதான். கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்து அவர் மரித்து பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்பட்ட நீங்கள் பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு தருவேன், இங்கே பேலன்லேருந்து எல்லாத்துக்கும் சாட்சியெல்லாம் இருப்பேன்னு சொல்லுவார்ல, அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி அவர் அந்த வார்த்தையை சொல்லி நமக்கு வல்லமை தந்ததுனால தான் நம்ம ஊக்குவிக்காரு. நீங்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த சத்துவம் இல்லாத பொழுது என்னுடைய காரியத்தில் நீங்கள் நிற்கிறதுக்கு இந்த சுவிசேஷ ஊழியம் சொல்கிறதுக்கோ இந்த வசனத்தை போய் தியானிக்கிறதுக்கோ நான் உங்களுக்கு சொல்லி தந்து ஆவியானவரால் உங்களை நடத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வல்லமையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வல்லமையினால் மாத்திரம்தான் இந்த ஜெயத்தை பெற முடியும், ஆண்டவருடைய சத்துவத்தையும் அவருடைய பலத்தையும் பெற முடியுங்கிறத பவுல் எழுதின காரியத்துக்கு நம்ம தியானித்தோம்னா அதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுறது. அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு சொந்தமானது.
அவர் உயிர் தெரிந்ததுனால பிசாசின் எல்லா காரியங்கள்லையும் நம்ம ஜெயத்தை பெறதுக்காண்டி அந்த வரத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்கிறதுக்கு ஊழியக்காரனானே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஊழியக்காரனானமுனைக்கு நான் எதுக்கலாமா பெரிய அது படித்ததுனால ஆனே இல்லாட்டா ஏதோ அந்த காரியங்களுக்காண்டி என்ன ஆண்டவர் செஞ்சார்னு சொல்லி இவர் எதையுமே பெருமை பாராட்டவே இல்லை. வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே ஆண்டவர் சொன்னார், நான் செஞ்சேன். அவர் அழைத்தாரு, நான் சொன்னேன். நான் தீங்கு செய்ய போகும்போது என்னை ஆண்டவர் என்னை சந்திச்சார், அதனால நான் அந்த ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னாக்கி அழைச்சிருந்தாலோ நம்ம ஊழியம் செஞ்சாலோ மற்ற வசனங்களை தியானித்தாலோ மற்றவங்களோட பேசினாலோ நமக்கு கொடுத்துருக்கிற அந்த கிருபை சொல்லுற கிருபையின் வரத்தினால நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி அப்படி ஊழியம் செய்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். மற்ற காரியங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் அதை செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் எபேசியர் 6:10-13 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையினாலும் பலப்படுங்கள், பிசாசின் தந்திரங்களுக்கு தப்பித்து கொள்ள வேண்டியவர்களாய் பிசாசு தந்திரக்கான போர் செய்யும் போது ஜெபிக்க அந்த சர்வாயுத ஆயுதங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறது பாருங்கள், இந்த நமக்கு இந்த இவர் சொன்னார்ல, எனக்கு கிருபையினால இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யறதுக்கு இந்த வரத்தை தந்திருக்காருன்னு சொல்லி. அப்போ ஆண்டோடைய வரம் பெற்றுக்கொண்டாலோ ஆவியானவர் பெற்றுக்கொண்டாலோ சத்துவம் வேணும், வல்லமை வேணும், அதில் பலப்படணும். அவர் ரெண்டையும் தந்து நமக்கு பலன் தந்து நம்மளை நடத்தணும். அவர் அதை முதலாக செய்யணும். அப்புறம் பிசாசின் தந்திரங்களுக்கு அது நிறைய அவர் சொல்கிறத பார்க்கணும். பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் என்ன செய்யணுமா, தப்பித்து கொள்ள வேண்டியதுக்காக நம்ம பிசாசின் தந்திரங்களுக்கு ஏற்று நிற்க போர் செய்கிறதுக்கு போர் உண்டு. அந்த போர் செய்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு அவர் சர்வாயுத ஆயுதங்களை தந்திருக்காரு. அந்த ஆயுதங்களை பயன்படுத்தினா மாத்திரம்தான் சர்வாயுத வர்க்கம் நிறைய நம்ம படிக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி அவர் அந்த ஆயுதங்களை தரித்து கொண்டு தான் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியுங்காரு. அப்போ இந்த பலப்படணும், சத்துவத்தில் நம்மளை வழி நடத்தணும், அவர் வல்லமை வேணும். அந்த ரெண்டையும் வாங்கிட்டு தான் நம்ம பிசாசை ஜெயிக்கிறதுக்கு அவன் தந்திரம் பண்ணி அவன் என்ன செஞ்சாலும் சரி அதில் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ நமக்கு ஆவிக்குரிய போராட்டம், நமக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய போராட்டங்கள் உண்டு. ஏன்னா விசுவாச போராட்டம், விசுவாசத்தில் போராட வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய உண்டு. ஏன்னா கிறிஸ்தவங்கன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு கஷ்டமே வராது, ஆண்டவர் கூட இருந்தாருன்னா கஷ்டமே வராதுன்னு சொல்லி நிறைய பேர் அது தப்பாக தான் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் விசுவாசிகளுக்கு நிறையா, அந்த விசுவாசிகளுக்கு இன்னும் நிறைய போராட்டங்கள் வரும். ஊழியம் செய்கிறவங்களே சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஊழியம் செய்யும்போது நிறைய போராட்டங்கள் வரும். ஆனால் என்ன வித்தியாசம்னா, அவங்களுக்கு சாதாரணமானவங்க அதை போராடி ஜெயிக்க முடியாதபடி தவிப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர்னால அவர் விசுவாசிகளுக்கு ஒரு காரியங்களை சொல்லி கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் கூட இருக்கிறதுனால அந்த ஜெயத்தை பெற முடியும். அதனால் சிலுவையின் மரணத்தினால நமக்கு ஒரு வெற்றியை தந்திருக்கார் கிறிஸ்து. அந்த சிலுவையின் மரணத்தினால சாத்தான அவன் சேனை, பெரிய சேனைன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். அந்த சேலையெல்லாம் போராடி இந்த சிலுவையில் அவர் தலையை நசுக்கியிருக்காரு. நசுக்கிறதுனால நமக்கு வெற்றியை தர்றதுக்கு அவர் வல்லமுள்ளவர். எந்த தீய சக்தியாக இருந்தாலும் சரி, எந்த அந்தகார கிரியைகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் செயலுக்க செஞ்சது சிலுவை தான், சிலுவை மரணம் தான். அந்த சிறைப்பட்டவர்கள்லாம் சிறையிலேருந்து மீட்டெடுத்ததும் இந்த சிலுவை மரணம் தான். அவருடைய விசுவாசத்தில் நம்ம யாரெல்லாம் இருக்கோமோ அவன் பூரா சாத்தான் இப்படியிருந்து விடுதலை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருந்தார். அவர் தான் நம்மளை அந்த பிசாசின் கிரியையிலேருந்து நம்மளை மீட்டெடுக்க முடியும். அதனால் கிறிஸ்தவங்க சாத்தானுக்கும் இந்த வான மண்டல பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் ஒரு ஆவிக்குரிய போராட்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. ஏன்னா சாத்தானுக்கும் அவன் பிசாசுக்கும் எல்லாமே போராடுறதுக்கு யார் கிடைப்பான்னா ஆண்டோடைய பிள்ளை தான். ஆனால் ஆண்டவர் அதுக்காக தலை நசுக்கி வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வெற்றியை தர்றதுக்கு அவர் பலன் தருகிறவராக, சத்துவத்தை தருகிறவராக இருக்கார். நம்ம பலன் விட்டு கிடக்கும் பொழுது நமக்கு இவன் கொடுக்குற வேதனைகள் அதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது. ஆனால் அவர் சிலுவையில் ஜெயிச்சிருக்கிறதுனால அந்த ஜெயத்துக்கு சொந்தமான கிருபையை, இந்த கிருபையை உள்ள வரத்தை எனக்கு தந்திருக்காருன்னு சொன்ன மாதிரி நமக்கு தந்திருக்காரு. அந்த அதிகாரத்தை அந்த ஆவியானவர் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்டதுனால அந்த போராட்டத்திலேருந்து எந்த அந்தகார சக்திகளாக இருந்தாலும், எல்லா பொல்லாத ஆவிகள் சேனைகளாக இருந்தாலும் அந்த அசுத்த ஆவியை அவர் நம்ம வெற்றி பெற்றதுனால நமக்கும் அந்த ஆவிகள் மீது ஆவியானவர் வல்லமை தந்து நமக்கு
அந்த இதை நீங்கள் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் வந்து வச்சுருக்காரு. ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவரை அந்த பலத்தோட நம்ம இதை ஜெயிக்க முடியும். ஆவியை இந்த பிசாசின் ஆவிகள் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிங்கிறனால பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும்னு சொல்லி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துன்னு சொன்னார். அவருடைய நாமத்தினால நம்ம பிசாசுகளை துரத்தணும்னா ஆவியானவர் நமக்கு வெற்றியை தந்ததுனால தான் நம்ம துரத்த முடியும். ஏன்னா ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறதுனால, அவருடைய வரங்கள் நமக்கு தந்திருக்கிறதுனால, அவருடைய கிருபை நமக்கு இருந்ததுனால தான் அந்த சத்துவத்தையும் இந்த பலத்தையும் நமக்கு தந்து அவர் இந்த பிசாசின் எல்லா கிரியைகளுக்கும் நமக்கு விடுதலை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கார். ஏன்னா நமக்கு பலன் இல்லாத பொழுது பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் நிறைய அந்த நோய்களை பற்றி படிக்கிறவங்களா இருந்தால் தெரியும். சின்ன நோய்களாக இருந்தாலும் சரி, பெரிய நோயாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து உடம்புல சரீரத்துக்குள்ள வந்து ஒரு பலன் இல்லாத பொழுது அவங்களுக்கு வந்து சாப்பாடோ ஏதோ காரியத்தில் அவங்களுக்கு வந்து பலன் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயத்தில் நல்லா செய்யணும், அவங்க உடம்புல பலன் இல்லாதனால அவங்க வந்து எழுந்து நடக்க முடியாது, இல்லாட்டா அவங்க சாப்பிடல அன்றைக்கி நீங்கள் ஒரு வேலை செய்ய முடியாது அப்படிம்பாங்க. அந்த பலன் இல்லாத பொழுது உலக காரியங்களை நம்ம செய்ய முடியாது. ஆனால் அந்த பலன் இல்லாதவங்களை ஆண்டவர் எடுத்து பலப்படுத்துறது தான் நம்ம பார்க்கோம். அவர் எப்படி பலப்படுத்துகிறாரு, அவர் எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சா நமக்கு தெரியும். இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதனால் நீங்கள் இந்த சத்துவத்தை பற்றி படிக்கும் பொழுதே நீங்கள் அந்த பிசாசின் கிரியைகள் நிறையா ஆண்டவருடைய பிள்ளைக்கு வரும். அது நீங்கள் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நிறையா ஆண்டவர் வந்து சொல்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து ரோமர் 15:16 பவுல் எழுதின காரியங்களையும் நம்ம படித்தோம்னாக்கி ரொம்ப நமக்கு வந்து இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் நான் அந்த காரியங்களை நம்ம படிக்கும். ரோமர் 15:16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, தேவன் நமக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாக எழுதினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுதோ, அதை படிக்கும் பொழுதோ, அதை தியானிக்கும் பொழுதோ ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளோட கூட பேசினா மாத்திரம்தான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அந்த பலன் கிடைக்கிறதுக்கு தான் இவர் இந்த மாதிரி காரியத்தை என்ன சொல்கிறாரு பாருங்கள். தேவன் எனக்கு அளித்த கிருபையினால் தான், அவர் அளித்ததுங்க சொன்னார் பார்த்தீங்களா, கிருபையினால் தான் நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னார். கிருபை அழிச்சிருக்காரு, கிருபையின் வரத்தினால தான் நான் வந்து என்ன செய்கிறேன்னாரு, நான் வந்து ஊழியம் செய்கிறேன்னு சொன்னார். அதே போல் இங்கே ரோமரில் எழுதியிருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இவர் தேவன் அளித்த கிருபையினாலே தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும், நான் இவங்களெல்லாம் அதிக தைரியமாக எழுதுறேன்னு சொல்கிறார். தைரியமாக எழுதுனா வசனங்களை தியானிக்கும் பொழுது மற்றவங்க வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஆவியானவரால் எழுதும் பொழுது அதில் குறைகளோ எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அதை தான் பவுல் இங்கே சொல்கிறாரு. அவர் அங்கே சொன்னதுனால தான், அவர் எனக்கு கிருபையினால் அதை தந்ததுனால தான், அதை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி நான் இதை எழுதுறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த காரியங்களை நீங்கள் படிக்கும் பொழுது பிசாசினுடைய கிரிகள்லாம் இருக்கும். அதுலேருந்து நான் தைரியமாக வெளியே வரணும்னாக்கி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க அந்த கிருபையின் வரம் தான். அந்த வரத்தினால் தான் ஆண்டவர் எனக்கு அதை தந்திருக்கிறதுனால நான் செய்கிறேன்னு சொல்கிறார். தைரியமாக எங்கேயுமே வந்து நம்ம ஆவியானவர் இல்லாமல் நம்ம போக முடியாது. வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுதே ஆவியானவர் நம்மளோட கூட இருந்தால் தான் அதை நம்ம பலப்படுத்தி நம்ம நடத்த முடியும். அதுக்கு வந்து கிறிஸ்தவ வாழ் வந்து ஒரு சொல்லுவாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன, நல்லா அவங்க ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையே வந்து ஒரு படை, அதாவது ஒரு போருக்கு போகிற மாதிரி தான். ஒரு போராட்டத்துக்குள்ளே நம்ம போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஆண்டவரோடு நம்ம போகும்பொழுது அந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியும். இந்த ஒரு காரியம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சாத்தாங்கவன் ஆயிரக்கணக்கான மக்களை வந்து போராடி அவனை வந்து எப்படியாவது அவங்கள மேற்கொள்ளணும்னு சொல்லி அலைவான். அப்படி அலையும் போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கார். நான் யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அந்த காரியங்களை செய்கிறதுனால இந்த பிசாசின் கிரியைகளுக்கு நாம் வந்து பவுல் எழுதினது காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரெல்லாம் பயப்படவே இல்லை. அந்த மாதிரி நம்ம பயப்படாமல் இருக்க முடியும். இதில் ஒரு நல்ல செய்தி என்ன இருக்குதுனாக்கி, நமக்கு ஒரு சேனை அதிபர் இருக்கார். முதலாவது பார்த்திங்கன்னா சேனையின் அதிபர். அவர் வந்து சேனைகளுக்கு எல்லாத்தையும் உருவாக்கினவர், இதான் உருவாக்கி வச்சுருக்கவர். அதனால் அவர் இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது பார்த்திங்கனாக்கி, என்னென்னா அவருக்கு வந்து நமக்கு பரம எதிரியாக வந்து அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கார். அவர் வந்து நமக்கு பரம எதிரி யாருன்னு நான் இப்போ சொன்னேன். அதை வந்து இப்போ இதில் எழுதியிருக்கும்போது பார்த்திங்கனாக்கி நல்ல செய்திகளை ஆண்டவர் சொல்கிறார். சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கார். அவருக்கு வந்து அவர் அந்த அதிகாரத்தை எல்லாம் முற்றும் உடைச்சி உயிர் தொழுந்தவர்.
அதனால் நமக்கு வந்து இந்த காரியங்கள்லாம் வந்து வெற்றி அடையிறதுக்கு நமக்கு இலகுவாக ஆண்டவர் வந்து செஞ்சு தருவார். இவன் ஆயிரக்கணக்கான மக்களை போராடி ஜெயித்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான மக்களை துன்பப்படுத்தினாலும் சரி, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையை தொட முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையை தொடாதபடி அவர் பார்த்து வழி நடத்தக்கூடிய அவர் அதிபராக இருக்கார். அப்போது நமக்கு எதிரி யாருன்னோம்னா அவருக்கு தெரியும். அந்த அதிகாரத்தெல்லாம் முற்றிலும் உயிர்த்தெழுந்ததுனால முறியடிச்சிட்டாரு. அவருடைய ஆளுகை தான் நமக்கு வேணும். அவருடைய வல்லமை, அவர் ஆயுதங்களை தரிச்சுக்கிட்டு நாம் எடுத்து நிற்கிறதுக்கு அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் இந்த பவுல்லாம் சொல்கிறாருல, கிருபையை வரத்தை தந்திருக்காருன்னு சொல்கிறாரு. இங்கே நான் கிருபையை நான் பெற்றுக்கொண்டதுனால தான் நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தேன் அதை திருப்பி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம இந்த காரியங்களெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும். அவர் தலையை நசுக்கிட்டார். ஒன்றுமே இல்லாதபடி அவன் வந்து சும்மா வாழை தான் ஆட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு வந்து நம்ம ஆண்டுடைய சத்துவத்தையும் ஆண்டுடைய பலத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய சர்வாயுத அந்த ஆயுதங்களை தரித்து கொண்டு நம்ம ஜெயிக்கணும். எத்தனையோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பிள்ளைங்களுக்கு வேதனைகள், சோதனைகள் அதெல்லாம் ஆப்டாங்கனாக்கி அவங்க வந்து எந்திரிக்க முடியாதபடி அழுதுகிட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி அழுதுகிட்டு இருக்கவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கி நோயினால் வாடுகிற ஒவ்வொருவருக்காண்டு ஜெபிக்கணும். அங்கே விடுதலை பெறாமல் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், இருளின் வாழ்க்கையில் இருக்கலாம். அவங்களுக்கு வெளிச்சத்தை தர்றதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கூடாது. நமக்காகவே ஜெபித்துட்டு இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு, நம்முடைய வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குதோ அதை வந்து இலகுவாக மாற்றி நம்மளை உயர்த்துவார். அதை நம்ம காண முடியும். அதை நீங்கள் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம். அனுபவிக்காதவங்க நீங்கள் அந்த இதை செய்யுங்க. ஆண்டவர் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். மற்றவங்க நோய்களில் பிரச்சனைகளில் இருக்கவங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய காரியங்களில் ஜெயத்தை தந்து இந்த பிசாசின் எந்த கிரிகளாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக எந்த கிரிகளை செயல்படுத்தினாலும் அதை செயலிழக்க செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். அவர் நமக்கு சத்துவம் இல்லாத இருக்கும் பொழுது சத்துவத்தை தந்து நமக்கு வலிமை தந்து பலனை தந்து நம்மளை உயர்த்த வல்லமை உள்ளவர். அதனால் இவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அந்த பெரிய காரியங்கள் செய்வோம். ஆமென். ஜெயிப்போம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஆம் சுவாமி, நீங்கள் செய்கிற நன்மைகளை எண்ணி முடியாத ஆண்டவரே, அத்தனை அருமையாக எங்களை நடத்தி போகிறீங்க. நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுடைய குறைகள், எங்களுடைய ஆண்டவரே, எங்களுக்கு முடியாத காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிக்கிறவராய் சாத்தானின் தலையை மிதித்து ஆண்டவரை நசுக்கி அவனை ஒன்றுமில்லாமல் செய்து வெற்றி சிறந்தவராய் உயிர்த்தெழுந்த தேவனாய் இன்றைக்கும் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறபடியாக அவன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு சத்துவம் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது எங்களை அற்புதமாக நடத்துகிற தேவன் பலன் தந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. நீங்களே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்துங்க சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நீங்கள் செயலாற்றி எங்களை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் நடத்துகிற தேவன். நீங்கள் வெற்றி சிறந்தது போல நாங்களும் வெற்றியை சுதந்திரித்து கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் வாழ எங்களை வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறையா. நாட்களை அப்படியே நீ நடத்த போருக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறபடியா நன்றி. நோயினால வேதனையினாலே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிறீர்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொரு நரம்புகளும் ஒவ்வொரு உறுப்புகளும் ஆண்டவரே செயலிழந்து கிடக்கிற, செயல் ஆற்ற முடியாதபடி தடுத்து வைத்திருக்கிற சத்துருவின் திட்டங்கள் உடை தெரியப்பட ஆயுதங்களை தரித்து கொள்ள தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள்லாம் தீர்க்கதரிசனம் சொல்வான்னு சொன்னீங்களே. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற நாட்களாக இந்த நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. உடைய வல்லமை விளங்கட்டும் சுவாமி. உடைய பலத்தினால் இடைகட்டி ஆண்டவரே எல்லா மருந்து மாத்திரைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே
பொழுது ஆண்டவரே தகப்பனே, இந்த மருந்து மாத்திரையிலே நாங்கள் அந்த விசுவாசத்தை வைக்காதபடி விசுவாசத்தை தேவனிடத்திலே வைத்து ஆண்டவரே அதை நாங்கள் அவங்க பிள்ளைங்க சாப்பிடும் பொழுது ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி அவங்களுக்கு சுகம் கொடுக்குற மருந்தாய், உரு மருந்தாய், குறு மருந்தாய் மாற்ற வேணுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. பிசின் தைலமாய் மாற்ற வேணுமாய் பரம வைத்தியராய் நீ இருந்து ஒவ்வொரு நோய்களையும் பிள்ளைகளுடைய நோய்களை ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவரே சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த காரியங்களை நீ செய்து முட்டிக்க வேண்டுமாய், சத்ரு தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் நீங்க உடைக்க வேண்டுமா செபிக்கிற சுவாமி. ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க சுவாமி. உங்களை பாடி துதிக்கட்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். உண்மையே உயர்த்துகிற பிள்ளைகளை நீங்க உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து நடத்துகிற தகப்பனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் பறைசாற்றத்தக்கதாய் என்னுடைய வாழ்க்கையை இருக்கணுமா செபிக்கிறையா. குறைகளை நிறைவாக்குங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தாங்க கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. எல்லா காரியங்களிலும் பரிசுத்தம், முக்கியமா பரிசுத்தத்தை நீங்க தந்து ஆண்டவரே பரிசுத்தர் நீங்க ஆளுகை செய்து வழிநடத்தவுமா உங்களுடைய கருத்தை அர்ப்பணிக்கிற சுவாமி. யாரெல்லாம் அப்படி அர்ப்பணிக்கிறாங்களோ அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆசீர்வாதத்தை தந்து நாட்களை வழிநடத்தணுமா செபிக்கிறையா. ஆவியானவர் நீர் அப்படி செய்து வழிநடத்த போறக்கா நன்றி செலுத்தணும். என்னுடைய ஜெபத்துக்கு பயன்படுத்த முடியா நன்றி. மறுபடியும் அவனுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதி கனமயமெல்லாம் மகே செலுத்துகிறேன். ஏசுர சின்ன ஜெபம் நல்ல பிதாவே.